வரணும். வராமயே இருந்ததுன்னா, ஒரு நாளைக்கு மொத்தமா நம்மள படுக்க போட்டுரும். ம். நான்லாம் வருத்தப்படுவேன். சிங்கமடா ஹாய் வந்துட்டாரு. எனக்கு காய்ச்சலே சிங்கம் ஹாய் அப்படின்னு நம்ம ஜெயந்தி சொல்றோம். என்ன தரிசனு? எனக்கு வாங்கக்கா. காய்ச்சலே வராம உடம்பு செம ஹீட்டா இருக்கும் எப்ப பார்த்தாலும். அது வந்து ஹீட் பாடி சித்ராமா. இயல்பா அது எப்ப இருக்கிறது எல்லாத்தையும். அளவுக்கு அதிகமா ஹீட்டு. சொல்லு தம்பி அப்படின்னு நம்ம ஜெயந்தி. சித்ராமா நீங்க தான் பேசணும். இன்னொரு 10 நிமிஷத்துல 2 hours கம்ப்ளீட் ஆகுது. அதுக்குள்ளார 12:30 ஆயிடுச்சு. இன்னைக்கு லைவ் சீக்கிரம் ஓடிடுச்சு. என்ன ஆக்சுவல்னா இன்னைக்கு என் கண்ணுல எனக்கு இவ்வளவு தூக்கம் சீக்கிரம். இல்ல. இன்னைக்கு நான் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டேன். ஓ. ஓவர் எரிச்சல். கண்ணு எரிச்சல் தாங்க முடியல தரிசனம் நேத்தெல்லாம். என்ன கண்ணுல ஊத்துனதோ அவ்ளோ எரிச்சலு. எனக்கு கண்ணுல நாள்பட்ட அந்த டஸ்ட். நாளா என்ன வச்சு ரொம்ப நாள் ஆச்சு சித்ராமா மண்டைக்கு. வருஷ கணக்காச்சு. வருஷ கணக்காச்சு நான் மண்டையில என்ன வச்சு. வைங்க நான் என் தலையில அவ்வளோ எண்ணெய் குடிச்சுது. நல்லா உச்சந்தலையில தான் எண்ணெய் அதிகமா தேவைப்படும். அங்கதான் வைக்கணும். இன்னொன்னு தெரிஞ்சுக்க, நல்லா நல்லெண்ணெய் தேய்ச்சு நல்லா குளிச்சுட்டு இளநீர் இருக்கு பாத்தியா, அதை குடிக்கவே கூடாது. அப்படியே படுக்க போட்டுரும் நம்மள. சில நேரம் அதெல்லாம் உயிருக்கே ஆபத்தாயிரும். எப்பவுமே எண்ணெயை தேய்ச்சிட்டு இளநீ குடிக்காதீங்க தயவுசெய்து. ஓவர் குளிர்ச்சி உண்டு பண்ணி விட்டுரும். என் மைண்ட்ல இருக்கிறது எங்க அக்கா மைண்ட்லயும் அப்படியே வருது. பாருங்க, முட்டையில் பெப்பர் போட்டு சாப்பிட சொல்றாங்க. உண்மைதான் ஆயாசு, அது சளிக்கு கேட்கும். ஜென்ஸுகெல்லாம் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? என் வீட்டுக்காரர் தான் சொல்லுவார் அடிக்கடி. ஓல்டு மங்கல பெப்பரை போட்டு அடிச்சா சளியெல்லாம் நின்று போயிடும் அப்படிம்பாரு. அந்த மாதிரி நாங்க லேடிஸ் எல்லாம் முட்டையில பெப்பரை போட்டு சாப்பிட்டா ஓரளவுக்கு கேட்கும். ஊர்ல கிராமத்துல அப்படிதான் சாப்பிடுறாங்க. நான் கேட்டேன், பதில் சொல்லவே இல்லை நீங்க. டாக்டர், நான் அப்ப இருந்தது 60 கிலோ இருந்தேன். இப்ப இருக்கிறது 48 கிலோ தான் இருக்கிறேன். ஆவரேஜா. வெயிட் லாஸ் ஆயிருக்கீங்களா? பரவாயில்லையே ஆயாசு. நான் உங்க வெயிட்டவே தாண்டி போயிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப வருஷமா நான் என்னோட வெயிட் கேஜி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 56 கிலோ தான். சுகர் மாத்திரை என்ன ஆயிடுச்சுன்னா ஓவர் வெயிட் உடம்புல ஏத்திட்டு நானே. சுகர் மாத்திரைக்கு வெயிட் ஏற்றி விட்டுருச்சு. ப்ரோ தேவி பிரியா எங்க ப்ரோ? தேவி பிரியா எங்க ப்ரோன்னு கேட்டா எங்க சொல்றது சிங்கம்? லைவ்ல காணாமா? பாத்துக்கலாம் விடுங்க. கிச்சன் கோர்ட் ஹாய் வணக்கம். ஹாய் சித்து. ஹாய் டர்ரு தூங்கிட்டாரு போல வாட்டுக்கு. சைலண்டா இருக்குது. ஹாய் அம்முஜி சிஸ்டர், வாங்க. சாப்பிட்டீங்களா அம்முஜி சிஸ்டர்? என்ன சாப்பிட்டீங்க? ஜெயந்தி, ஃபீலும் பண்ணாதீங்க. எனக்கு நல்லா புரியுது. உங்க இடத்துல இருந்து நான் என்ன வச்சு பாக்குறேன். எனக்கு தெரியுது கஷ்டம் என்னன்னு. நாளைக்கு அந்த ஐடியோ இல்ல நாளானைக்கு கழிச்சு அந்த ஐடி வந்தாலும் சரி, எப்பயுமே பாவம் பண்ணிவே பார்க்காதீங்க, தூக்கி பிளாக்ல போட்டுருங்க. அப்படி ஒரு ஐடி நமக்கு தேவையே இல்லை. நானும் ஒவ்வொரு தடவையும் உங்க இடத்துல இருந்து நான் சாரி கூட கேட்டு பார்த்துட்டேன். அப்ப கூட அவன் வந்து அடங்குற மாதிரி தெரியல. ஹாய் ஜெயந்தி அப்படின்னு கிச்சன் கோர்ட் சொல்றாங்க. நேத்து லைவ் பேசிட்டு இருக்கிறதுக்கவே நான் தூங்கிட்டேன். இன்னைக்கு தர்ஷன் தூங்கிட்டாரு. எப்படின்னு பாத்தீங்களா? அவன் வரட்டும்மா, அவனுக்கு இருக்கு. எப்பயும் விட மாட்டீங்களே, எப்படி இன்னைக்கு விட்டீங்க? பிரபா அதுக்குள்ள வந்து ஹைட் பண்ணிட்டாங்க. பிளாக் வேண்டாம், போன் நம்பர் வேணும். பிளாக் வேண்டாம், போன் நம்பர் வேணுமா? என்ன சிங்கம்னு சொல்றீங்க? யார்கிட்ட கேக்குறீங்க? ஓ, அந்த பேக் ஐடி சொல்றீங்களா? தம்பி இருக்கு, நான் வாங்கி தரேன்டா. யார்கிட்ட வாங்கி கொடுக்குறீங்க? மழை பெய்யுதா ஜெயந்தி? எங்க ஊர்ல மழை பெஞ்சுக்கிட்டே கிடக்கு ஜெயந்தி. வாசலுக்கு போகவே முடியல. ஜில்லுன்னு இருக்கு கிளைமேட்.
அவ